Hi friends, welcome to my channel Moni Home Care. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சீஃப் முதன்மையானவர்களை பற்றி பேச போகிறோம். ஒரு 2 பேர். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் இவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎஸ்எஸ், அது ஒரு ஆராய்ச்சி கூடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தங்கி ஆராய்ச்சி செய்கிறதுக்காக நாசாவால் அனுப்பப்பட்டவங்க தான் இந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர். இவங்க 2 பேர், சரிங்களா? இவங்க போகும்போது திரும்ப 9 நாட்களில் ரிட்டர்ன் வர்றதா தான் போயிருக்காங்க. அவங்க போன விண்கலத்தில் ஏதோ பழுது ஏற்பட்டு இருக்குது. அதனால் அவங்களால திரும்பி ரிட்டர்ன் வர முடியாமல் 286 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கும் மேலே அவங்க அங்கேயே தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு அவங்க அங்கேயே தங்க வேண்டியதாக போச்சு. இவங்க இப்போ இன்று அதிகாலை அவங்க நல்லா ரொம்ப சேஃபான முறையில், ரொம்ப அழகாக நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அவங்க சேஃபாக வரணும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க சேஃபாக தரையிறங்கிட்டாங்க, கடலில் தரையிறங்கிட்டாங்க. இன்று அதிகாலை சேர்ந்துட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு இரத்த அழுத்தம் சார்பாக இரத்த அழுத்த குறைபாடுனால அவங்களுக்கு கண் பார்வை குறைபாடு, அப்புறம் சிறுநீரக பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க ஒரு 45 நாட்கள் மருத்துவரோட கண்காணிப்பில் இருக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க மருத்துவர்கள் கண்காணிப்பில் தான் இருக்க போகிறாங்க 45 நாட்கள். திரும்பவும் அவங்க மீண்டு வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. நல்லாயிட்டு உடம்பு குணமாகி அவங்க வீடு திரும்பணும், சரிங்களா? அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க குஜராத் மாநிலத்தில் ஜுலாசன் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இவங்க வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட மூதாதையர்கள்லாம் இவங்க 1958ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் குறிப்பிடத்தக்கது, சரிங்களா? விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி நாமளும் நிறைய சாதிக்கணும். ஸோ பெண்கள் யாரும் ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க. நம்மளாலையும் சாதிக்க முடியும். அவங்க ரேஞ்சுக்கு இல்லைனாலும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம சாதிக்கலாம் இல்லையா? ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு சுனிதா வில்லியம்ஸ் இருக்கணும். இந்த வயசில் என்னோடய வீடு, சொந்த வீடு அது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப டேலண்ட்டாக போய் வந்திருக்காங்க. நம்மளாம் கண்டிப்பாக பக்கத்து ஊருக்கு கூட போக பயப்படுவோம். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இதை வெற்றிகரமாக முடித்து திரும்ப வந்திருக்கிறது ரொம்ப ஒரு காட்ஸ் கிரேட்ஸ் தான். அவங்க எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களோட சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசினதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.